ஒரு ஊரில் தபால்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வீட்டில் தபால் போடுறதுக்காக பெல் அடித்தார். அப்போ ஒரு குழந்தையின் குரல், "இந்தா வர்றேன்" அப்படின்ட்டு. அப்புறம் இவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, வரல. மறுபடியும் பெல் அடிக்கிறாரு, மறுபடியும் வரல. அப்புறம் கோபமான தபால்காரர், "எவ்வளோ நேரம் தாங்க வெயிட் பண்ணுறது, வர முடியுமா முடியாதாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ஒரு பெண் குரல் என்ன சொல்கிறாங்கன்னா, "நீங்கள் அந்த கதவுக்கு கீழே ஒரு கேப் இருக்குல்ல, அதில் போட்டுட்டு போங்க அண்ணே" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவர் சொல்கிறார், "இது ஒப்புதல் கடிதம், அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து போடணுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த பொண்ணு, "அப்போ நில்லுங்க இந்த வர்றேன்னு" சொல்லிட்டு வருது. பார்த்தா அந்த பொண்ணுக்கு 2 காலும் இல்லை. அதை பார்த்தோதான் அந்த தபால்காரருக்கு மனம் ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ அந்த பொண்ணுக்கு தபால் வந்தாலும் ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருந்து தான் அவர் தபால் கொடுத்துட்டு போவார். இப்போ டெய்லி அவர் வரும்போது அந்த பொண்ணு பார்த்துருக்கு, இவர் காலில் செருப்பு இல்லாமல் இருந்திருக்கார். அப்போ அந்த பொண்ணு நினச்சிருக்கு, இவ்வளோ உழைக்கிறாரு, இவர் காலில் செருப்பு கூட இல்லையேன்னு. ஒரு நாள் தீபாவளி வருது. அதனால் அந்த பொண்ணு என்ன செஞ்சு, தபால்காரர் வரும்போது, "உங்களுக்காக நான் ஒரு பரிசு ஒன்று வச்சுருக்கேன் அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுக்கும்போது அந்த தபால்காரர் சொல்கிறாரு, "இல்லை இல்லை, நான் இதை வாங்க மாட்டேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரி, நான் இந்த பரிசை வாங்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்னிச்சு, "நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேண்ணா, இதை வாங்கிக்கோங்க அண்ணா" அப்படின்னு சொன்னோன்னா அவரும் வாங்கிட்டு தன் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் செருப்பு இருக்குது. அதற்கு அவருக்கு மனவேதனை தாங்க முடியல. நம்ம காலில் செருப்பு இல்லாத விஷயத்த கூட அந்த பிள்ளை நோட் பண்ணி நமக்காக வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போய் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போய் தன்னுடைய மேனேஜரை பார்த்து சொல்கிறாரு, என்னை எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, என்னை வேறு ஊருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன்?" அப்படின்னு கேட்குறேன். "இல்லை, நான் இந்த ஊரில் வேலை பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு, காலில் செருப்பு இல்லாததை கூட அறிஞ்சு அந்த பொண்ணு எனக்காக வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைக்கு 2 காலுமே இல்லை, நான் என் காலையாக பரிசாக கொடுக்குறது, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, என்னுடைய கால அளவை கூட கணிச்சு அந்த பொண்ணு எனக்காக செப்பல் வாங்கியிருக்கு அப்படின்னு மனவேதனைக்குள்ளானார் அந்த தபால்காரர்.